ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 643. இங்கு தான் பாம்பின் ஒன்றினால் கடித்து இறக்கப் போவதை அறிந்தும் சிறிதும் பயப்படாத பரீட்சித்து மகாராஜனின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தச்சகன் என்ற பாம்பினால் நிகழப்போகும் பரீட்சித்து மகாராஜனின் மரண பயம் பரம சத்தியத்தை பற்றிய சுகதேவ கோஸ்வாமி சுருக்கமான உபதேசங்களால் எப்படி தடுக்கப்பட்டது என்பதை விவரிக்கின்றது. இவ்வாறாக உடல் பெற்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் மரணம் தவிர்க்க முடியாதது ஆகும். ஆனால் ஆத்மா ஆனது ஜட உடலில் இருந்து முற்றிலும் வேறானது என்பதால் அது ஒருபோதும் மரணம் அடைவது கிடையாது. யாருடைய திருப்தியினால் பிரம்மா பிறக்கின்றாரோ, யாருடைய கோபத்தில் இருந்து ருத்திரன் பிறக்கின்றாரோ, அந்த பரமாத்மா ஆகிய பகவான் ஸ்ரீ ஹரியின் மகிமைகளை ஸ்ரீமத் பாகவதத்தில் திரும்ப திரும்ப தாம் கூறியிருப்பதாக ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிடுகின்றார். நான் இறந்து விடுவேன் என்ற மனோபாவம் மிருகங்களின் மனோபாவமாகும். ஏனென்றால் ஆத்மா ஆனது பிறப்பு, வாழ்வு, மரணம் என்ற உடலின் கட்டங்களுக்கு உட்படுவது கிடையாது. உடலின் சூட்சுமான மனத்திரை ஆத்ம ஞானத்தினால் அழிக்கப்படும் போது உடலுக்குள் உள்ள ஆத்மா மீண்டும் அதனுடைய சுய சுரூபத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒரு விளக்கின் தற்காலிக தோற்றமானது எப்படி எண்ணெய், பாத்திரம், திரி, நெருப்பு ஆகியவற்றின் சேர்க்கையினால் ஏற்படுகின்றதோ, அப்படியே ஜட உடலானது இயற்கையின் 3 குணங்களின் கலப்படத்தினால் ஏற்படுகின்றது. ஜட உடலானது பிறப்பின் போது தோன்றி சில காலத்திற்கு வாழ்கின்றது. இறுதியில் பௌதிக குணங்களின் சேர்க்கை கலைந்து உடல் மரணத்திற்கு உட்படுகின்றது. இது ஒரு விளக்கு அணைந்து விடுவதற்கு ஒப்பாகும். சுகதேவர் அரசரை பார்த்து, நீங்கள் பகவான் வாசுதேவரின் தியானத்தில் உம்மை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், இதனால் பாம்புக்கடி உம்மை பாதிக்காது என கூறுகின்றார். சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறினார், எவருடைய மன நிறைவில் இருந்து பிரம்மா பிறக்கின்றாரோ, எவருடைய கோபத்திலிருந்து ருத்திரன் பிறக்கின்றாரோ, அந்த பரமாத்மாவும் பரமபுருஷருமாகிய ஸ்ரீஹரியை பற்றி இந்த ஸ்ரீமத் பாகவதம் பல்வேறு வர்ணனைகளில் விவரமாக விளக்கி இருக்கின்றன. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் இந்த ஸ்லோகத்தின் மீதான தமது விரிவு உரையில் ஸ்ரீமத் பாகவதத்தின் மிக மிக விரிவான ஒரு சுருக்கத்தை கொடுத்து இருக்கின்றார். சுகதேவ கோஸ்வாமியால் விவரிக்கப்படுவது போன்று பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இடம் அன்பான நிபந்தனையற்ற சரணாகதி ஒன்றே வாழ்வில் மிக உயர்ந்த பூரணத்துவம் என்பது இச்சிறந்த ஆச்சாரியுடைய கூற்றின் சாராம்சமாகும். பந்தப்பட்ட ஆத்மாவை பகவான் இடம் இவ்வாறு சரண் அடையச் செய்து பரமபதத்தை அடையச் செய்வது ஸ்ரீமத் பாகவதத்தின் பிரத்யேக நோக்கமாகும். அரசே, நான் மரணம் அடையப் போகின்றேன் என்ற இந்த மிருகத்தனமான மனோபாவத்தை விட்டு ஒழித்து விடுங்கள். உடல் பிறக்கின்றது, ஆனால் நீங்கள் பிறவி எடுக்கவில்லை. முன்பு நீங்கள் இல்லாத காலம் ஒன்று இருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அழியப் போவதும் கிடையாது. பரீட்சித்து மகாராஜன் குறிப்பிடுகின்றார், பிராமணர்களே, என்னை பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை என்னுடைய ஹிருதயத்தில் ஏந்தி கொண்டு விட்டேன். பகவான் கிருஷ்ணன் பிரதிநிதியான கங்கை தாயும் அவ்வாறே என்னை ஏற்ற அருள் புரியட்டும். பிராமணன் சிருஷ்டித்த சர்ப்பராஜனோ அல்லது வேறு எந்த மாயாஜால பொருளோ உடனே என்னை கடிக்கட்டும். நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை தொடர்ந்து பாட வேண்டும் என்பதை மட்டும் நான் விரும்புகின்றேன். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் முன்பே பரீட்சித்து மகாராஜன் ஒரு மகா பாகவதராக அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிகச்சிறந்த ஒரு தூய பக்தராக இருந்தார். அரசரிடம் உண்மையில் மிருகத்தனமான மரண பயம் இருக்கவில்லை. ஆனால் பகவத்கீதையில்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் இடம் கடுமையாக பேசுவது போன்று நம் பொருட்டு சுகதேவ கோஸ்வாமி தமது சீடரிடம் மிக மிக கடுமையாக பேசுகின்றார். ஒரு விதையில் இருந்து முளை தோன்றி பிறகு ஒரு புதிய விதையை அது உற்பத்தி செய்வது போன்று உமது மகன்கள் மற்றும் பேரங்களின் வடிவில் மீண்டும் நீங்கள் பிறவி எடுக்க மாட்டீர்கள். மாறாக விறகை பற்றி எரியும் தீ அந்த விறகில் இருந்து வேறுபட்டதாக இருப்பது போன்று ஜட உடலில் இருந்தும் அதன் உபகரணங்களில் இருந்தும் நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர் ஆவீர்கள். இது முட்டாள்தனமாக தேக அபிமானம் என்ற மாயை நீடிக்கச் செய்வது கிடையாது. சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறினார், கனவில் தனது சொந்த தலை துண்டிக்கப்படுவதை ஒருவனால் காண முடியும். இவ்வாறாக தன்னுடைய கனவின் அனுபவத்தில் இருந்து தனது உண்மையான சுயரூபம் வேறுபட்டது என்பதை அவன் புரிந்து கொள்கின்றான். அதுபோன்றே தனது உடல் 5 பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை விழிப்பு நிலையில் உள்ள ஒருவனால் காண முடியும். ஆகவே உண்மை சொரூபமாகிய ஆத்மா அவனால் காணப்படும் உடலில் இருந்து வேறுபட்டவனும் பிறப்பு அற்றவனும் அழிவு அற்றவனும் ஆவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடம் உடைந்த பின்பு அதனுள் தனித்து இருந்த ஆகாசம் முன்போல் ஆகாசமாக இருக்கின்றது. அதுபோன்றே ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரங்கள் மரணம் அடையும் போது ஜீவன் மீண்டும் அவனது ஆன்மீக சொரூபத்தை அடைகின்றான். ஜீவாத்மாவின் பௌதிக உடல்களும் குணங்களும் செயல்களும் பௌதிக மனதினால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த மனது பரமபுருஷரின் மாயா சக்தியால் உண்டாக்கப்படுகின்றது. அதனால் ஆத்மா பௌதிக வாழ்வை மேற்கொள்கின்றது. எண்ணெய், அகல், திரி, நெருப்பு ஆகியவற்றின் சேர்க்கையால் தான் ஒரு விளக்கு அவ்வாறு செயல்படுகின்றது. அதுபோன்றே ஆத்மாவை உடல் உடன் அடையாளப்படுத்துவதை அடிப்படையாக கொண்ட பௌதிக வாழ்வு உடலின் பகுதி பொருட்களான பௌதிக, சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவற்றின் செயல்களால் தோன்றி வளர்ந்து மறைகின்றது. உடலுக்குள் உள்ள ஆத்மா சுய பிரகாசம் ஆனதும் கண்ணுக்கு தெரியும் ஸ்தூல உடல் மற்றும் கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது ஆகும். ஆகாயம் பௌதிக மாற்றங்களுக்கு மாற்றமற்ற பின்னணியாக இருப்பது போன்று ஆத்மா ஆனது மாறிக்கொண்டு இருக்கும் தேகாந்திர வாழ்வில் மாற்றமற்ற அடிப்படையாக இருக்கின்றது. எனவே ஆத்ம முடிவு அற்றதும் பௌதிக ஓமை இல்லாததும் ஆகும். அவர் மேலும் கூறினார், அரசே பரமபுருஷராகிய பகவான் வாசுதேவரை இடையராது தியானிப்பதாலும் தெளிந்த நியாயமான புத்தியை உபயோகிப்பதாலும் உமது ஆத்மாவை பற்றியும் அது எவ்வாறு ஜட உடலுக்குள் இருக்கின்றது என்பதை நீங்கள் கவனமாக ஆய்ந்து அறிய வேண்டும். இப்பொழுது பிராமண சாபத்தால் ஏவப்பட்ட தச்சகன் என்ற கொடிய பாம்பு உமது ஆத்மாவை எரிக்காது. அழிவுக்கெல்லாம் அழிவு செய்யும் உம்மை போன்ற ஒரு தலைவரை மரணத்தின் தூதர்கள் ஒருபோதும் எரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் பரமபதத்தை அடையும் வழியில் உள்ள எல்லா ஆபத்துக்களையும் நீங்கள் ஏற்கனவே வென்றுவிட்டீர்கள். ஒருவனது நித்தியமான கிருஷ்ண உணர்வு மறைக்கப்பட்டு இருப்பது உண்மையான மரணமாகும். ஆத்மாவிற்கு பௌதிக மாயையானது மரணத்திற்கு ஒப்பாகும். ஆனால் ஒருவரது ஆன்மீக வாழ்வை அச்சுறுத்தும் காமம், பொறாமை, பயம் போன்ற எல்லா ஆபத்துக்களையும் பரீட்சித் மகாராஜன் ஏற்கனவே அழித்து விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு தூய பக்தர் என்ற முறையில் ஆன்மீக உலகை நோக்கி சென்று கொண்டு இருப்பவரும் மரணத்தின் பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருப்பவருமான அந்த சிறந்த ராஜரிஷியை சுகதேவ கோஸ்வாமி இங்கு பாராட்டுகின்றார். அனைத்திற்கும் உறைவு இடமாகிய பரப்பிரமனிலிருந்து நான் வேறுபட்டவன் கிடையாது. பரமகதியாகிய அந்த பரப்பிரமனும் என்னில் இருந்து வேறுபட்டவர் கிடையாது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறாக தவறான பௌதிக அபிமானங்களில் இருந்து முற்றிலும் பிரிந்து இருப்பவரான பரமாத்மா இடம் உம்மை நீங்கள் ஒப்படைத்துவிட வேண்டும். இதனால் விஷம் நிறைந்த பற்களுடன் தச்சகன் என்ற கொடிய பாம்பு உம்மை அணுகுவதையும் உமது திருப்பாதத்தில் கடிப்பதையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மேலும்
மரணம் அடையும் போது உமது உடலையோ அல்லது உம்மை சுற்றியுள்ள ஜட உலகையோ கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் இவற்றிலிருந்து வேறுபட்டவராக உம்மை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் என்றார் அவர். அன்பிற்குரிய பரிசுத்த மகாராஜனை, விஸ்வாத்மாவாகிய பகவான் ஸ்ரீஹரியின் லீலைகளை பற்றி தொடக்கத்தில் நீங்கள் எதை கேட்டீரோ அதை உமக்கு கூறியாகிவிட்டது. இன்னும் எதை கேட்க விரும்புகின்றீர்கள்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது மனதை நிலைப்படுத்தி பரலோகத்தை அடைவதில் முழு உறுதி கொண்டு இருந்த பரிசுத்த மகாராஜனின் உயர்ந்த பக்தி நிலையை விவரமாக மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார். பரிசுத்த மகாராஜனின் முக்தி இங்கு அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பின்பு புராணங்களின் சுருக்கமும் உத்தம சுலோகராகிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் அமுது போன்ற லீலைகள் நிறைந்ததுமான ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதால் தான் பயமற்ற உன்னத நிலையையும் பரமன் உடன் ஒன்றிய நிலையையும் அடைந்து விட்டதாக பரிசுத்த மகாராஜன் குறிப்பிட்டு இருக்கின்றார். அவரது அறியாமை அகற்றப்பட்டு விட்டது. மேலும் ஸ்ரீல சுகதேவரின் கருணையினால் பரமபுருஷராய பகவான் ஸ்ரீஹரியின் பரம மங்களகரமான சுயரூபத்தின் தரிசனத்தை அவர் பெற்றார். அதன் பலனாக அவர் மரண பயத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டார். ஸ்ரீ பரிசுத்த மகாராஜன் பிறகு தனது ஹிருதயத்தை பகவான் ஸ்ரீஹரியின் தாமரை திருப்பாதங்களில் பதித்து தனது உயிரை விடுவதற்கு அனுமதி அளிக்கும்படி சுகதேவ கோஸ்வாமி வேண்டிக் கொண்டார். இதற்கு அனுமதி அளித்த ஸ்ரீல சுகதேவர் எழுந்து அங்கிருந்து சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து எல்லா சந்தேகங்களில் இருந்து விடுபட்ட பரிசுத்த மகாராஜன் யோக நிலையில் அமர்ந்து பரமாத்மாவின் தியானத்தில் தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டார். அதன் பிறகு தச்சகன் என்ற கொடிய பாம்பு ஒரு பிராமணரின் வேடத்தில் அங்கு வந்து அவரை கடித்தது. புனிதமான அந்த அரசரின் உடல் உடனே எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. சூத கோஸ்வாமி கூறினார், தன் உணர்வு பெற்றவரும் சம புத்தி உடையவரும் சீல வியாச புத்திரரும் ஆன சுகதேவர் கூறியதை கேட்ட பரிசுத்த மகாராஜன் பணிவுடன் அந்த தாமரை திருப்பாதங்களை அணுகினார். பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பில் தமது வாழ்வை கழித்த அந்த அரசர் அந்த முனிவரின் திருப்பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு கூறினார். தங்களை போன்ற கருணை உடைய ஒரு மகாத்மாவால் என்னிடம் இத்தை அன்பு காட்டப்பட்டதால் நான் இப்பொழுது எனது வாழ்வின் நோக்கத்தை பெற்றவன் ஆகிவிட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லாத பரமபுருஷராய ஸ்ரீ ஹரியின் இந்த வர்ணனையை தாங்கள் எனக்கு கூறிவிட்டீர்கள். அழிவு அற்ற பரமபுருஷரிடம் எப்பொழுதும் மனம் ஆழ்ந்து இருக்கும் தங்களைப் போன்ற மகாத்மாக்கள் பௌதிய வாழ்வின் பிரச்சனைகளால் துன்புறுத்தப்படும் அறிவு அற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களிடம் கருணை காட்டுவதில் சிறிதும் ஆச்சரியம் கிடையாது என நான் கருதுகின்றேன். அனைத்து புராணங்களுக்கும் மிகச்சிறந்த சாராம்சமும் பரமபுருஷராய உத்தம ஸ்லோகரை பூரணமாக விளக்குவதும் ஆன இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நான் தங்கள் இடம் இருந்து கேட்டேன். பிரபு அவர்களே பயத்தை முற்றிலும் அழித்து விடுவதும் தாங்கள் எனக்கு காட்டி அருளியதுமான தூய ஆன்மீகமான அந்த பரப்பிரமனில் நான் என்னை புகுத்தி கொண்டதால் தக்ஷன் இடமோ வேறு எந்த ஜீவராசி இடமோ அல்லது தொடர்ச்சியான மரணங்கள் இடமோ இப்பொழுது எனக்கு பயம் கிடையாது. பரீட்சித்து மேலும் கூறினார், பிராமணர் அவர்களே, நான் எனது வாக்கை அடக்கி காம இச்சையிலிருந்து தூய்மை அடைந்து எனது புலன் செயல்களையெல்லாம் அடக்கி எனது மனதை பகவான் அதோட்சரிடம் புகுத்தி என் உயிரை தியாகம் செய்ய எனக்கு உத்தரவிடுங்கள் என்றார் அவர். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜன் இடம் இன்னும் எதை கேட்க விரும்புகின்றீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த அரசர் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தியை தான் பூரணமாக புரிந்து கொண்டதாகவும் மேற்கொண்டு எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் பரலோகம் செல்ல தாம் தயாராக இருப்பதாக இங்கு பதில் அளிக்கின்றார். மிகவும் மங்களகரமான பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த தனிப்பட்ட அம்சத்தை தாங்கள் எனக்கு காட்டிவிட்டீர்கள். நான் இப்பொழுது ஞானத்திலும்
ஆத்ம உணர்விலும் நிலை பெற்று எனது அஞ்ஞானம் அளிக்கப்பட்டவன் ஆகிவிட்டேன் என்றார் அவர். சூத கோஸ்வாமி கூறினார். இவ்வாறு வேண்டப்பட்டதும் புனிதரான வியாசபுத்திரர் பரீட்சித் மகாராஜனுக்கு அனுமதி அளித்தார். பிறகு அரசராலும் அங்கு குடியிருந்த எல்லா முனிவர்களாலும் பூஜிக்கப்பட்ட பின்பு சுகதேவர் அந்த இடத்தை விட்டுவிட்டு அகன்று விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பரீட்சித் மகாராஜன் பிறகு கங்கை கரையில் கிழக்கு நுனியாக பரப்பிய தர்ப்பை புல்லின் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்தார். யோக பூரணத்துவத்தை அடைந்து பூரண ஆத்ம ஞானத்தை அனுபவித்த அவர் பௌதிய பற்றிலிருந்தும் சந்தேகத்தில் இருந்தும் விடுபட்டார். ராஜ ரிஷியாகிய அவர் தூய பக்தியால் மனதை ஆத்மாவுடன் சேர்த்து மூச்சை அடக்கி மரம்போல் அசையாமல் இருந்து கொண்டு பரப்பிரமனை தியானித்தார். இப்பொழுது கற்று அறிந்த பிராமணர்களை கோபம் அடைந்த ஒரு பிராமண புத்திரனால் அனுப்பப்பட்ட தச்சகன் என்ற கொடிய பாம்பு அரசரை கொல்லும் விருப்பத்துடன் செல்லும் பொழுது வழியில் கஸ்யப முனிவரை கண்டான். விஷத்தை போக்க வல்லவரான கஸ்யபரை விலையுர்ந்த சன்மானங்களால் திருப்தி செய்து அவரை தடுத்து நிறுத்திவிட்டு தான் விரும்பிய வடிவத்தை எடுக்கவல்ல தச்சகன் என்ற கொடிய பாம்பு ஒரு பிராமணரின் வடிவில் தன்னை மறைத்து கொண்டு அரசரை நெருங்கி அவரை கடித்தான். இப்பொழுது கஸ்யபரால் தச்சகனின் விஷத்தை முறியடிக்க முடியும். தச்சகனால் கடிக்கப்பட்டு எரிந்து சாம்பல் ஆக்கப்பட்ட ஒரு பனைமரத்தை மீண்டும் உயிர்ப்பித்ததன் மூலம் இந்த சக்தியை அவர் நிரூபித்தார். விதியின் நியதிப்படி கஸ்யபர் தச்சகனால் திசை திருப்பப்பட்டு தவிர்க்க முடியாதது போல் நடந்து ஏறியது. பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் பார்த்து கொண்டு இருக்கும்போது உயர்ந்த தன் உணர்வு பெற்ற அந்த ராஜரிஷியின் உடல் கொடிய பாம்பின் விஷ ஜுவாலையால் உடனே எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. இப்பொழுது பூமியிலும் ஆகாயத்திலும் எல்லா திசைகளிலும் ஹா ஹா என்ற பயங்கரமான கூக்குரல் எழுந்தன. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகிய எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டார்கள். தேவர்களின் பிரதேசங்களில் துந்துபிகள் முழங்கின. கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் பாடினார்கள். தேவர்கள் வாழ்த்து உரைகளை கூறி பூமாரி பொழிந்தார்கள். தேவர்கள் உட்பட கற்று அறிந்த எல்லோரும் முதலில் வருத்தப்பட்ட போதிலும் ஒரு சிறந்த ஆத்மா பரலோகம் சென்று பரமபதத்தை அடைந்து விட்டதை விரைவில் உணர்ந்தார்கள். இது நிச்சயமாக கொண்டாட்டத்துக்குரிய காரணமாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.